Dear parents and students, welcome to Evergreen Guidance Coimbatore. All India Quota Counseling, State Quota Counseling, நிறைய போஸ்ட்போன் ஆகிட்டே இருந்ததுங்க. ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்ல நிறைய தள்ளி போயிட்டே இருந்தது. ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் நம்ம தள்ளி போனது. அப்போ இந்த கவுன்சிலிங் ஷெட்யூலை பொறுத்த வரைக்கும் எம்சிசி ஒரு கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணுவாங்க. எப்பெல்லாம் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் நடைபெறும், ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ஸ்டே ரவுண்டு, இந்த 4 ரவுண்டு எப்பெல்லாம் நடைபெறும்னு ஒரு ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணுவாங்க. எம்சிசி அதே நேரத்தில் ஸ்டேட் கோட்டா எப்பெல்லாம் கவுன்சிலிங் நடத்தணும், டென்டேட்டிவாக நீங்கள் எப்போ நடத்தணும்னு ஒரு ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ அதை பேஸ் பண்ணி தான் எப்பவுமே போகும். பட் ஒவ்வொரு வருஷமும் ஆரம்பத்தில் கொஞ்சம் டிலே இருக்கும். ஸோ இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் நிறைய ஆல் இண்டியா கோட்டாவில் போஸ்ட்போன் ஆகிட்டே இருந்தது. பல்வேறு காரணங்களால போஸ்ட்போன் ஆகி போய்கிட்டே இருந்தது. இப்போ இறுதியாக ஒரு ஃபைனல் ஷெட்யூல் வந்திருக்குங்க. இந்த ஷெட்யூல் ஆல் இண்டியா கோட்டா மட்டும் கிடையாது, ஸ்டேட் கோட்டா எப்படியெல்லாம் நடத்தணும், எந்த டேட்டில் நீங்கள் ஜாயினிங் இருக்கணும், எந்த டேட்டில் வெரிஃபிகேஷன் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் இருக்கணும், அது நாட் ஜாயின் சர்டிஃபிகேட் எப்போ இருக்கணும், நாட் ஜாயின் கேண்டிடேட்ஸ் எப்போ இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணுறோம். மறக்காமல் எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் நடந்து முடிஞ்சிருச்சு. ரவுண்ட் 1 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 21 ஜூலை டு 9th ஆகஸ்ட் 9th ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. இந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் 18th ஆகஸ்ட் வரைக்கும் நம்ம ரிப்போர்ட்டிங் டைம், லாஸ்ட் டேட் ஆஃப் ரிப்போர்ட்டிங் டைம். அப்போது இதில் இடையில ஹாலிடே வருது, ஆகஸ்ட் 15 வருது, இந்த மாதிரி சண்டே வருது, அதனால் நிறைய டைம் கொடுத்துருக்காங்க. அப்போது வெரிஃபிகேஷன் ஆஃப் ஜாயின் கேண்டிடேட் யார் யாரெல்லாம் சேர்ந்தாங்க, யார் யாரெல்லாம் சேரலை அப்படிங்கிறது 19ஆம் தேதி 20ஆம் தேதி கணக்கு எடுத்துருவாங்க. எதுக்காக? அடுத்த ரவுண்ட் கவுன்சிலிங் ஆரம்பிக்கணும். அப்போ ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் அப்படிங்கிறது 21 ஜூலைலேருந்து 9th ஆகஸ்ட் ரிசல்ட் வந்துடும். அதுக்கப்புறம் 18th ஆகஸ்ட் வரைக்கும் நமக்கு ரிப்போர்ட் பண்ண முடியும். அப்போ ஸ்டேட் கோட்டா பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி தமிழ்நாடு நடத்தி முடிச்சுட்டாங்க, நிறைய ஸ்டேட் நடத்தலை. அப்போ 9th ஆகஸ்ட்லேருந்து 18th ஆகஸ்ட் வரைக்கும் நமக்கு ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9 ஆகஸ்ட்லேருந்து 18 ஆகஸ்ட் வரைக்கும் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நடத்தி முடிச்சுட்டாங்க, கர்நாடகா நடத்தி முடிச்சுட்டாங்க. அப்போ இந்த சூழ்நிலையில் எப்போ லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் வைக்கலாம் அப்படின்னா 24th ஆகஸ்ட் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்க்கணும். அப்போ அதே மாதிரி வெரிஃபிகேஷன் ஆஃப் ஜாயின் கேண்டிடேட் யார் யாரெல்லாம் சேர்ந்தாங்க சேரலாம் அப்படிங்கிறது 25 and 26 சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த ரவுண்ட் ஆரம்பிக்கும். அப்போது ஆல் இண்டியா கோட்டா ஃபர்ஸ்ட் ரவுண்ட், ஸ்டேட் கோட்டா ஃபர்ஸ்ட் ரவுண்டுங்க. அடுத்து ஆல் இண்டியா கோட்டா செகண்ட் ரவுண்ட் எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணாங்க பண்ணலங்கிறது 19, 20க்கு அப்புறம் 21 ஆகஸ்ட் ஆரம்பிக்குதுங்க. 21 ஆகஸ்ட்லேருந்து 29 வரைக்கும் ஒரு 9 நாட்கள் நடக்கும் ஆல் இண்டியா கோட்டா செகண்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங். அப்போ 5th செப்டம்பர் 9ஆம் தேதி ரிசல்ட் வரும். அப்போ 5th செப்டம்பர் லாஸ்ட் டேட் ஃபார் ரிப்போர்ட்டிங். அப்போது 21 ஆகஸ்ட்டில் ரவுண்ட் 2 கவுன்சிலிங் ஆரம்பிக்க போகுது. அதே நேரத்தில் வெரிஃபிகேஷன் ஆஃப் ஜாயின் கேண்டிடேட்ஸ் யாரெல்லாம் சேர்ந்தாங்க சேரலை அப்படிங்கிறது 6, 7, 8 இந்த 3 நாட்களில் நம்ம கணக்கெடுப்பாங்க. அதுக்கடுத்து ஸ்டேட் கோட்டா பொறுத்த வரைக்கும் 27 ஆகஸ்ட் பாருங்க 26 வரைக்கும் நம்ம யாரெல்லாம் சேர்ந்தாங்க சேரலைங்கிறத கணக்கு எடுத்துட்டு 27ஆம் தேதி ஸ்டேட் கோட்டா ஆரம்பிக்கும். ஸோ 27 ஆகஸ்ட்லேருந்து 5th செப்டம்பர் வரைக்கும் ஸ்டேட் கோட்டா ரவுண்ட் 2 இருக்குங்க. அடுத்தது 11th செப்டம்பர் அப்படிங்கிறது லாஸ்ட் டேட் ஃபார் ரிப்போர்ட்டிங். அப்போ ஆல் இண்டியா கோட்டா பெறலாம். ஸ்டேட் கோட்டா 27 ஆகஸ்ட் ஆரம்பிக்குது, 5th செப்டம்பர் முடியுது. இங்கே பாருங்கள் 5th செப்டம்பர் லாஸ்ட் டேட்டு, இங்கே 5th செப்டம்பர் முடியுது. அடுத்தது 11th செப்டம்பர் வரைக்கும் நீங்கள் ரிப்போர்ட்டிங் டைம் இருக்குது. 11th செப்டம்பர் வரைக்கும் ரிப்போர்ட்டிங் டைம் இருக்குது. 12th and 13th அப்படிங்கிறது நாட் ஜாயின் கேண்டிடேட் லிஸ்ட் எடுப்பாங்க. இது வந்து டென்டேட்டிவாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டும் கொஞ்சம் மாறுபட்டு நடத்துவாங்க. ரவுண்ட் 3 அப்படிங்கிறது மாப்அப் கவுன்சிலிங் சொல்லக்கூடியது. இங்கே பாருங்கள் 6 to 8 வெரிஃபிகேஷன் ஆஃப் ஜாயின் கேண்டிடேட்ஸ் யார் யாரெல்லாம் சேர்ந்தாங்க சேரலை எடுத்ததுக்கப்புறம் 9ஆம் தேதி செப்டம்பர்லேருந்து 17 செப்டம்பர் வரைக்கும் ஆல் இண்டியா கோட்டா தேர்ட் ரவுண்டு நடக்கும். ரிசல்ட் 17ஆம் தேதி வரும். லாஸ்ட் டேட் எப்போ? 25 செப்டம்பர் லாஸ்ட் டேட் ஃபார் த ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ரிப்போர்ட்டிங் டைம். அப்போ இந்த 9ஆம் தேதியிலிருந்து 17 வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன், சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாகிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து ரிப்போர்ட்டிங் 25th செப்டம்பர். அதே மாதிரி வெரிஃபிகேஷன் ஆஃப் ஜாயின் கேண்டிடேட் 26 to 28 இந்த 3 நாட்களில் நமக்கு யார் யாரெல்லாம் சேர்ந்தாங்க சேரலைங்கிறது எடுத்துருவாங்க. அதே நேரத்தில் 15th ஆகஸ்ட் 15th செப்டம்பர் இந்த 15th செப்டம்பர்லேருந்து 25th செப்டம்பர் வரைக்கும் ஸ்டேட் கோட்டா மாப்அப் ரவுண்டு, 3வது ரவுண்ட் அப்படிங்கக்கூடியது மாப்அப் ரவுண்ட் சொல்லுவோம். 15th செப்டம்பர்லேருந்து 25th செப்டம்பர் வரைக்கும் லாஸ்ட் டேட். 15th செப்டம்பரில் ரிசல்ட் வரும். 30ஆம் தேதி செப்டம்பர் நமக்கு ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. 5, 25, 26, 27, 28, 29, 30 ஒவ்வொரு ரவுண்டுக்கும் 6 நாட்கள் அல்லது 7 நாட்கள் டைம் கொடுப்பாங்க. அடுத்தது 1st அக்டோபர் அப்படிங்கிறது வெரிஃபிகேஷன் ஆஃப் ஜாயின் கேண்டிடேட்ஸ் யார் யாரெல்லாம் சேர்ந்தாங்க சேரலை அப்படிங்கிறது. அடுத்து ஸ்டே ரவுண்ட் சொல்லக்கூடிய ரவுண்ட் அப்படிங்கிறது 30 செப்டம்பர் ஆரம்பிக்கிறது. 30 செப்டம்பர்லேருந்து 4th செப்டம்பர், அது ரொம்ப நாள் குறைச்சிருவாங்க, அதிக நாள் வைக்க மாட்டாங்க.
ஸோ ஸ்டே ரவுண்ட் அப்படிங்கிறது ரொம்ப குறைவான நாட்கள், 5 நாட்கள் தான் கொடுக்குறாங்க. லாஸ்ட் ரவுண்டு, 4வது ரவுண்டு 10th அக்டோபர் ரிப்போர்ட்டிங் டைம். 10th அக்டோபர் ரிப்போர்ட்டிங் டைம். அதுக்கப்புறம் எந்த கவுன்சிலிங் கிடையாது. ஒருவேளை ஸ்பெஷல் ஸ்டே நடக்கலாம் வேகன்சி இருக்கும் பட்சத்தில். அதே மாதிரி ஸ்டேட் கோட்டா பொறுத்த வரைக்கும் 2nd to 5th 2, 3, 4, 5. ஸோ ஸ்டே ரவுண்ட் அப்படிங்கிறது 4 நாட்கள் தான் நடக்கும். 10th அக்டோபர் முடியுது. அப்போ 10ஆம் தேதி அக்டோபரோட நமக்கு ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் முடியுது. 10ஆம் தேதி அக்டோபர் பாருங்க, இங்கேயும் ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் முடியுது. அப்போ இந்த ஸ்டே ரவுண்டுங்களை யாரு சேரலாம்? ஸ்டே ரவுண்டில் வந்து இது வரைக்கும் யாருக்கெல்லாம் இடம் கிடைக்கலையோ, இதெல்லாம் யாருக்கெல்லாம் இடம் கிடைக்கலையோ அவங்க தான் கலந்துக்க முடியும். அப்போ இந்த ஸ்டே ரவுண்டில் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஆல் இண்டியா கோட்டாவில் கலந்துக்கிறதா இல்லை ஸ்டேட் கோட்டாவில் கலந்துக்கிறதா அப்படிங்கிறது கவனமாக இருக்கணும். ஸோ என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் ஸ்டே ரவுண்டில் கலந்துட்டு இடம் எடுக்கலை அப்படின்னா நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட் போகிறது மட்டும் கிடையாதுங்க, அடுத்த ஆண்டு நீட் எழுத முடியாது, நீட்டில் நீங்கள் கவுன்சிலில் கலந்துக்க முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸ்டே ரவுண்ட் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் அகாடமிக் செஷன் ஃபார் யூஜி கோர்சஸ் அப்படிங்கிறது 5th செப்டம்பர் ஆரம்பிக்குது. ஸோ இங்கே நீங்கள் நிறைய கவுன்சிலிங் ப்ராசஸ் நடந்தாலும் 5ஆம் தேதி செப்டம்பர் நமக்கு கல்லூரி ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் நமக்கு கல்லூரியே நடந்திருந்தாலும் நம்ம 3rd ரவுண்டில் போகும்போதும் ஸ்டே ரவுண்டில் போகும்போதும் கிளாஸ் மிஸ் ஆகிற வாய்ப்புகள் இருக்கும். இப்போ ஃபார் என்ஷூரிங் எ ஃபெய்த்ஃபுல் ஒபிடியன்ஸ் டைம் ஷெட்யூல் ஆல்சோ கீப்பிங் இன் வியூ இதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் பிளான் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3. ஸ்டே ரவுண்ட் அப்படிங்கிறது லாஸ்ட் ரவுண்ட், ரொம்ப குறைவான நாட்கள் தான் இருக்கும். 5 நாட்கள் தான் நடக்கும். ரிப்போர்ட்டிங் ஒரு 5 நாட்கள் இருக்கும். 10 டேஸில் முடிஞ்சிடும். ஸோ அதுக்கு முன்னாடி 3rd ரவுண்ட் அப்படிங்கிறது மாப்பப் ரவுண்ட். ஸோ ஆல் இண்டியா கோட்டா எப்போ நடத்தணும், ஸ்டேட் கோட்டா எப்போ நடத்தணும், அதே மாதிரி ரவுண்ட் 2 அடுத்து நமக்கு ரவுண்ட் 1 பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ ரவுண்ட் 2 கவுன்சிலிங் எப்போ ஆரம்பிக்கும்? 21 ஆகஸ்ட் ஆரம்பிச்சிடும், 29 ஆகஸ்ட் முடியும். வெரிஃபிகேஷன் ஆஃப் அடுத்தது லாஸ்ட் டேட், அதே மாதிரி ஸ்டேட் கோட்டா, இந்த மாதிரி டீடைல்டு கவுன்சிலிங் ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. இந்த கவுன்சிலிங் ஷெட்யூலில் நீங்கள் கவனமாக இருக்கணும். எப்பெல்லாம் நடக்க போகுது, எப்பெல்லாம் நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், எப்பெல்லாம் பேமெண்ட் பண்ணணும். ஆல் இண்டியா கோட்டாவில் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நான் கலந்துக்கல சார், டைரெக்டாக 2nd ரவுண்ட் போய்க்கலாம், தாராளமாக போகலாம். 2 ரவுண்டு கலந்துக்கல சார், டைரெக்டாக 3rd ரவுண்ட் போகலாமா, போய்க்கலாம். இல்லை சார் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கலந்துக்கல, 2nd ரவுண்ட் கலந்துக்கல, 3rd ரவுண்ட் கலந்துக்கல, டைரெக்டாக ஸ்டே ரவுண்டுக்கு போய்க்க முடியுமானா டைரெக்டாக போகலாங்க. ஸோ ஆல் இண்டியா கோட்டா பொறுத்த வரைக்கும் எந்த ரவுண்டுலையும் நீங்கள் உள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பேமெண்ட் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங்கில் கலந்துக்க முடியும். அப்போ நீங்கள் எந்த ரவுண்டில் கலந்துக்கணும், எந்த ரவுண்டில் கலந்துக்க கூடாது, செக்யூரிட்டி டெபாசிட் நமக்கு கரெக்டாக கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத நீங்கள் காலேஜ் அலாட் ஆகிட்டா எப்படியெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இந்த ரெசிக்னேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ரெசிக்னேஷன் எப்பெல்லாம் பண்ணலாம், எந்த டேட்டுக்கு அப்புறம் ரெசிக்னேஷன் பண்ண முடியாது, ரெசிக்னேஷன் பண்ண முடியாதுன்னா அதுக்கப்புறம் செக்யூரிட்டி டெபாசிட் லூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 2nd ரவுண்டில் சீட்டு எடுத்துட்டு நீங்கள் சேரலைன்னா செக்யூரிட்டி டெபாசிட் கிடைக்காது. அதே மாதிரி 3rd ரவுண்டில் நீங்கள் சீட் எடுத்துட்டு நீங்கள் சேரலைன்னா செக்யூரிட்டி டெபாசிட் கிடைக்காது. ஸ்டே ரவுண்டில் நீங்கள் காலேஜ் சீட் எடுத்துட்டு சேரலை அப்படின்னா அடுத்த வருஷம் நீங்கள் நீட் எக்ஸாமினேஷன் எழுத முடியாது, கவுன்சிலிங்கில் கலந்துக்க முடியாது. அப்போ இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால இந்த கவுன்சிலிங் ப்ராசஸில் நீங்கள் கவனமாக இருக்கணும். என்னென்னலாமா நடக்கும், எந்த மாதிரியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோ பதிவு பண்ணிட்டு இருப்போம். இந்த மாதிரி எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, எங்கள் சேனல் பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.